இப்போ பார்த்தீங்கன்னா என் அமௌண்ட் கட்டிட்டேன். அமௌண்ட் கட்டி அந்த கார் வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இதில் போட்டு வைக்கிறது, இதில் போட்டு வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இப்போ அந்த கார் வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இதுதான் ஷோரூமு. காரெல்லாம் நிற்கிதா, இதுதான் எடுக்கலான்னு ஒரு ஸ்டார்டிங் ஒரு பிளானில் இருந்தேன். செம்ம ரேட்டு. மேலே வந்து சன்ரூஃப் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே வரலாம். நிறைய பேருக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும். நான் நம்புகிறேன். இந்த இடத்துல நான் தேவைச்சுக்கிறேன். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஷாப்பிங் பண்ண வந்திருக்கோம். எதுக்கு இந்த ஷாப்பிங் அப்படின்னா, நம்மளோட கார் வாங்குறோம்ல, அதுக்கு வந்து மேலே டிஷர்ட் மாதிரி ஏதாச்சும் எடுக்கலாம். நல்லா இருக்கா? இப்போ சொல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காருக்காகவே நாங்கள் மாட்டணுன்றத ஒரு இதுக்காக வாங்கியிருக்கா. இது பண்ணிட்டு கொஞ்சம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன் அப்படின்னா அதோட ப்ரைஸ் அப்படியே கீழே காட்டேன். ப்ரைஸா? ஹாய் செலிபிரிட்டிஸ், நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல். எனக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காலையில் வந்து காருக்காக நம்ம வந்து இந்த காருக்கு என்ன சொல்கிறது, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளோ காசு கொடுத்துருக்கோம், எப்படி என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அது ஒரு வீடியோவாக போடுறேன். நான் லைவ்லேயும் நிறைய இதில் சொல்லியிருந்தேன். ஸோ வந்து இன்ட்ரோ கொடுக்கல, அதனால் வந்து இப்போ கொடுக்குறேன். ஸோ யாரை தப்பாக நினச்சிக்காதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் வந்து ஈஸின்றாங்க. எனக்கு வந்து நான் முன்பணம் பெறட்டுறது வரைக்கும் நான் இன்னமும் கஷ்டப்பட்டு தான் அந்த காரை வாங்கியிருக்கேன். ஸோ எப்படி என்ன ஏதுன்றதை ஃபுல் வீடியோ பாருங்கள். ஒன்று சொல்லிக்கிறேன், நிறைய பேர் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க, நிறைய ஷேர் போக மாட்டேங்குது. ஸோ நிறைய பேர் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் இருக்கிறனால தான் நாங்கள் இருக்கோன்னு சொல்லலாம். ஓகேவா? எல்லாமே உங்களோட சப்போர்ட் தான். கார் வாங்கினதுக்கு நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் மிக்க 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 நன்றி. வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார் வாங்குறதுக்கு ஷோரூமுக்கு வந்திருக்கோம். வாங்குறதுக்கு இல்லை, காரை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்குறதுக்கு, முன்பணம் கட்டுறது, இது எல்லாத்துக்குமே வந்திருக்கோம். ஸோ இதுக்காக தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். பார்த்தா உங்களுக்கே தெரியும். கார் வாங்க வந்திருக்குமா? எப்படிலாம் அலையிறோம் தெருவா. ஆல்ரெடி அலைஞ்சிட்டோம் தெருவா. இது வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு 6 டேஸாக போகுது. எங்களுக்கு வந்து இந்த கார் வந்து ரொம்ப நாளாகவே ஆசை, புதுசாக எடுத்தா புதுசு வாங்கணும். ஏன்னா செகண்ட் ஹேண்ட்ஸ் வாங்கிட்டோன்னு. இப்போ என்னென்ன பண்ண போகிறோம், என்னோட பழைய காரை எப்படி விற்க போகிறோம், எப்படிலாம் பண்ண போகிறோம் அப்படின்றத காரு இப்போ நான் படாத பாடுபட போனேன். ஸோ பார்ப்போம். இப்போ வந்து நமக்காக டீ கொடுத்துருக்காங்க. ஸோ காஃபி ஷோரூம் செம்மையாக இருக்குது, காரும் செம்மையாக தான் இருக்குது. வெயிட்டிங். நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, இந்த கம்பெனி நல்லா இருக்கும். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச கம்பெனி மஹேந்திரா தான், ஓப்பனாக சொல்லிடுறேன். அங்கே போனேன், ஐயோ காரு ப்ரைஸ் எல்லாம் தலை சுற்றி கீழே விழுந்துட்டேன். அதுக்கு நான் கம்பெனியை எது சொல்லலை, அவங்க ப்ரைஸ் நம்ம பட்ஜெட்டுக்கு அங்கே இல்லை. ஓகேவா? அப்புறம் ஹோண்டா போனேன். நிறைய பேர் வந்து டாட்டாவில் ட்ரை பண்ணுங்கன்னாங்க. ஏன்னா வந்து அது அந்த காலத்துலேருந்து இருக்கான். டாட்டா பிர்லா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரோட கம்பெனி இது. ஸோ அந்த காலத்துலேருந்தே இந்த கம்பெனி இருக்கனால நான் டாட்டா ஷோரூமுக்கு வந்து, அதே மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எனக்கு மெயின் கிடைக்கணும். ஏதாச்சும் ஒன்றுனா, இப்போ புதுக்காரு எனக்கு வந்து 7 வருஷத்துக்கு தொந்தரவே இருக்காது. இது ஒன்று என்ன குட்டி. அதே மாதிரி எனக்கு நான் வந்து பெட்ரோல் டீசல் தான் எடுக்கணும்னு ஃபஸ்ட்டு ஒரு இதில் இருந்துட்டேன். ஆனால் டீசலுக்கு மெயின்டெனன்ஸ் அதிகம். நம்ம டெய்லி கார் எடுக்கிறோம் அப்படின்னா ஓகே. ஆனால் நாங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு 1 டே 2 டே அந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா பெட்ரோலே எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இன்னும் பெட்ரோலுக்கும் ஏதோ 10 ரூபா டிஃப்ரெண்ட் வரும், எதுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அதனால் இதெல்லாம் கேட்டு முடிச்சிட்ட பிறகு தான் நான் வந்து, எனக்கு வந்து நிறைய பேர், ஒருத்தவங்க 2 பேர் சொல்லலை, நம்மளுக்கு நிறைய பேர் சொன்னாங்க மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு கம்மி செலவு வச்சா கம்மியாக வைக்கும். நீ குடிச்சிக்கிட்டே பாரு. ஸோ நம்ம காஃபி எடுத்துகிட்டு வந்து நமக்கு தண்ணி தான் கொடுத்தாங்க. காஃபிலாம் கீழே இங்கே பாருங்க. அப்பாவுக்கு காஃபி. ஏன்னா வந்து நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி, அதனால நம்மளுக்கும் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கினால பெட்ரோலே ஃபைனலாக ஓகேவும் பண்ணிட்டேன். காருமே வந்து இந்த கார் கூட இருந்துச்சு, நிறைய கார் இருந்துச்சு. எனக்கு வந்து இப்போ சொல்ல வேணாம் என்ன கார் இது அப்புறமா தான் போடுவீங்க. ஆமாம், இது வந்து அப்புறம் காரில் ரிலீஸ் ஆன பிறகு தான் இதை போடுவேன். ஓகேயா? அப்போ ஓகே. ஏன் அப்படின்னா இது கண்டிப்பாக கார் ரிலீஸ் ஆன பிறகு தான் வரும். நான் எப்படிலாம் அலையிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் எடுத்த உடனே இதை போடுனா கார் தான் வாங்குறீங்க, பார்க்க மாட்டீங்க.
அதுக்காக தான் உஷாரையா உஷாரு ஓரங்காடு உஷாரு அந்த மாதிரி. இது வந்து கார் நாங்கள் எப்படிலாம் அலையிறோம் அந்த வீடியோ தான் இது. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம், என்ன பண்ணுறோம், ஏது கஷ்டம் என்ன புதுசு அப்படின்னு நீங்கள் சொல்லிங்க. ஒரு வாரமாக நம்மளுக்கு லோன் அப்ரூவல் ஆகணும் மெயின். மற்றபடி நம்ம லோன் கொடுக்க மாட்டேன்றாங்க. சொந்த வீடு, ஏன்னா வந்து அம்மா வீடு தானே இருக்குது, அம்மா வீடு இருக்குல்ல எனக்கும் சரி குட்டிக்கும் சரி எங்கள் அம்மா தான் இவங்க அம்மா. ஸோ வந்து நாங்கள் அட்ரஸ்லாம் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியாச்சு. இவங்க வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஆளுன்ற மாதிரி தான் இப்போது. ரொம்ப தலைவலி, அதனால நாங்க ஒரு வாரம் 10 நாளா அலைஞ்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் போடல. அப்போ வந்து ஸ்டார்டிங்ல இது எதுக்கு போடணுமான்னு யோசிச்சேன். ஆனா எனக்கு நான் யோசிக்கும் போது நம்ம எதுக்கு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணக்கூடாது, என்ன குட்டி போடலாம், அலையிறதெல்லாம் போடணும். ஏன்னா நம்ம எப்பயுமே எடுக்கிறத மட்டும் போடுறோம். எடுக்கிறத போட்டு இவங்களுக்கு அலையிறத போடுறது எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இப்போ நாங்க அலையிறதுல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். நீங்க பாருங்க என்ன கஷ்டப்படுறோம். லோன் அப்லோட் ஆகுதா இல்ல லோனுக்கு எப்போ இப்போ என்ன மாடல் அப்படின்னா பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. வீடியோ தான் பார்த்துருப்பாங்கல்ல, நம்ம இன்னும் எடுக்கல ஆனா அவங்க பார்த்துருப்பாங்கல்ல. பஞ்ச் நல்ல கம்பெனி தான் சொன்னாங்க. ஒருத்தவங்க 2 பேர்கிட்ட இல்லை. ஏன்னா இப்போ நம்மளுக்கு நிறைய பேர் புதுக்காரனும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அண்ணாலேருந்து, அதுவும் என் கூட போகிறது அண்ணா மாதிரி எங்கள் பிரபா ப்ரூலாம் நல்ல கம்பெனி தான்டா, நல்ல இதுதான் எடுத்துக்கோங்க. அவர்கிட்ட கேட்டு தான் நான் ஒன்றும் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இல்லை நிறைய பேர்கிட்ட இது பண்ணிட்டோம், நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 10 பேர்கிட்ட எங்களுக்கு வந்தாங்க. கார் வாங்கும் போதே எங்களுக்கு ஒரு 4 நாள் முன்னாடிலாம் நிறைய பேர் வந்தாங்க. இந்த ரேட்டுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா, அதெல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா மந்த் எண்ட் இயர் எண்டு. ஸோ வந்து நம்மளுக்கு பார்த்து நல்லா பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா இந்த மந்தில் தான் நிறைய பேர் காரும் எடுப்பாங்க. ஏன்னா இயர் எண்டில் வந்து நம்மளுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்டு நிறையா இருக்கும். ஸோ கார் வாங்குறீங்கன்னா இந்த மந்த்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் இந்த வீடியோ எப்போ போடுறேன்னு தெரியல, சாரி. இதை எனக்கு முன்னாடியே சொல்லுங்கன்னு சொல்லிடலாம். ஸோ நான் எப்போ போகிறேன்னா அப்போ தானே வரும். அப்படி இருந்தால் கூட நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து அந்த மாதிரி பண்ணுங்க. பட்ஜெட்டாக வந்து பார்ப்பேன். நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும் எல்லா விஷயத்துலையுமே. எல்லாத்தையும் ஒரு விஷயம் ஒன்று கேட்டு பட்ஜெட்டுக்கு இதுக்கு ஓகேவா தான் இருந்தது. இதோட பிரைஸ் இதெல்லாம் வந்து நம்ம காரு போக போக சொல்றேன். எடுக்கும் போதுன்னு இல்லை, எடுக்கும் போது நான் சொல்லியிருக்க மாட்டேன். இதுல தான் நான் கம்பல்சரி சொல்லுவேன். பாப்பீங்க என்ன பண்ண போறோம், எப்படி எல்லாம் கேட்க போறோம். இப்போ வந்து என்னோட காரை விற்கணும், பழைய காரை. என்னோட பழைய காரை விற்கிறது மறந்து போச்சு. உனக்கே மனசுல எனக்கு அட்வென்ச்சர் +S நம்ம காரு. இந்த மாடல் இல்லாம அதுக்கு அடுத்த மாடல் தான் நம்ம எடுக்கிறோம். மேல வந்து சன்ரூஃப் ஓபன் பண்ணி பார்த்துக்கிட்டே வரலாம். நிறைய பேருக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும், நான் நம்புகிறேன். இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன், ஓகேவா. அதில் என்ன டேஷ் காரு இப்போ வாங்குறோம் பாரு, டேனா காரை அப்படின்ற மாதிரி தான் இது. நாங்கள் வந்து எங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே நாங்கள் வாங்குகிறோம். ஈஸியாக டேஷ் காருன்னு யாரும் சொல்லக்கூடாது, சரிங்களா. இது கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்குற காரு. எல்லாமே வந்து டேஷ்லாம் கிடையாது. உங்கள் கார் தான் டேஷாக இருக்கும், அதனால் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, ஓகேவா. நான் உழைச்சி என் சம்பாரணை நான் வாங்குகிறேன். என்னோட பேசுங்க, உங்கள் பர்சனலை பேசுங்க. ஆனால் நான் கூட நினைப்பேன், இவங்களுக்கு ஏன் இப்படி ஆகுது, ஏதாச்சும் ஒரு தெரியலனா இது பண்ணணும் குட்டி அப்படிலான்னு. குட்டி வந்து என்னது சொல்லுவிய குட்டி, எதிரியில் கூட விட்டுட்டு துரோகியை மன்னிக்காதேன்னு அந்த மாதிரி பண்ணுறாங்க நிறைய பேர். ஸோ இதை குத்தி காட்டணும்னு சொல்ல நான் குத்தி காட்ட வேண்டிய இடத்துல இருக்கேன். அதனால் சொல்கிறேன். அன்றைக்கி நான் இல்லை, அதனால் நான் சொல்லலை, ஓகேவா. யார் எப்படி நினைச்சாலும் எங்களுக்கு கவலை இல்லை, யார் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை. நாங்க டிராவல் பண்ணணும், எங்களுக்காக நாங்க எடுக்கிறோம், நாங்க என்ஜாய். அதே மாதிரி எங்க செல்ல குட்டிக்கு பிடிச்ச மாதிரியே ரெட் கலர்ல எடுத்துட்டேன். ஆமா, என்னோட ஃபேவரட் கலர் அது. ஸோ ஓகேவா, என்னோட ஃபேவரட் கலர்ல நான் எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. என்னோட நான் நிறைய லைவ்லயே சொல்லியிருக்கேன், குட்டிக்கு ஃபேவரட்னா ரெட், எனக்கு பிங்க் தான். என்னோட வண்டியே வந்து நம்மளுக்கு வந்து ரெட் கலர்ல தான் நான் எடுத்தேன். அதே மாதிரி சென்டிமெண்ட் எங்களுக்கு, ஏன்னா வண்டியும் ரெட்ல நாங்க வந்து அந்த 2 வீலர் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டம், அதே ரெட்ல தான் எடுக்கணும். நீங்க நினைக்கலாம் அதுக்கு வேற கலர் எடுக்கலாம், அது வந்து ராசி ரொம்ப ராசி. அதனால மட்டும் எனக்கு வந்து பிளாக்ல எடுக்கணும்னு ஆச்சு. ஆனா பஞ்ச்ல பிளாக் இல்ல, லைட்டு பிளாக் மாதிரி வந்துச்சு. அது வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு பிளாக் இருந்தது, லைட் க்ரீன் இருந்தது, அப்புறம் என்ன குட்டி ஒயிட் இருந்தது. ஒயிட் எடுக்கவே கூடாது, நான் போல ஒயிட் பக்கமே நான் போல, வேணாம் எனக்கு ஒயிட்டே வேணாம், கொஞ்சம் குப்பையாயிடும். ஸோ அதனால ஓகே பார்ப்போம். ஓகே, டீ குடிச்சிட்டு இருக்கியா? இல்லை வந்தாங்க ஆதார் கார்டு எடுக்க. நம்ம முன்பணம் வந்து இப்போ கொஞ்சம் கட்டியிருக்கோம், அடுத்து கொஞ்சம் கட்டுவோம். இல்லை எவ்வளோ கட்டியிருக்கோம்னு சொல்லி ஓப்பனும். முன்பணம் வந்து 1.5 லட்ச ரூபாய் கட்டியிருக்கோம். 1.5 லட்ச ரூபாய் கட்டணும் முன்பணம். ஆனால் எங்களுக்கு வந்து அப்ரூவல் 2 வந்தது. நாங்கள் வந்து கம்மி பண்ணி கேட்டோம், ஏன்னா லோனில் நீங்கள் அது இது பண்ணுவோம், பாதி இடத்துல பண்ணவே மாட்டேனாங்க. ஆனால் இவங்க எனக்கு ஏதோ
நான் வந்து சொன்னேன் அவங்ககிட்ட நம்மளோட இதெல்லாம். ஆனால் லோன்காரங்க கஷ்டத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க. அதே மாதிரி குட்டியோட வந்து சிபில் நல்லாயிருக்கும். 1 மாதம் கூட வண்டிக்கு விடாமல் கட்டினாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்கக்கிட்ட. இந்த 1 மாதம் பெண்டிங் இல்லை அப்படின்னு கூட எல்லா டேவும் நல்லா கட்டணும். அதனால தான் எங்களுக்கு லோன் அப்ரூவல் ஆச்சு. நல்லா இருக்கு எல்லாமே. அக்கௌண்ட்ல காசு வரது என்னது குட்டியது ஸ்டேட் பேங்க் அதெல்லாம் பார்த்தாங்க. நல்லா தான்டா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால எங்களுக்கு நான் வந்து இப்போ வந்து 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். பிரைஸுக்கு போயிடலாமா? ஓகேவா, எங்கள் பட்ஜெட்டுக்கு நாங்கள் எடுத்தோம். அதுக்கு நீங்கள் கம்மியாகவும் இருக்குதுங்க காரு. இதுதான் அப்படின்னா இல்லை, 7 லட்சத்துக்கே கிடைக்குது காரு. ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா சன்ரூஃப் இல்லை எனக்கு. மெயினாக சன்ரூஃப் வேணும். அதை மாதிரி நமக்கு அடுத்து நான் வந்து லோன் போட்டிருக்கேன் அப்படின்னா வட்டி முதல்ல இதெல்லாம் ஆச்சுன்னா அது வந்து 10க்குள்ளே வந்துடும். 10க்குள்ளே வந்துடும் வட்டியோட சேர்த்து. எனக்கு வந்து இன்னும் கம்மியாக இருக்கும் முன்பணம். இவங்களால தான் எனக்கு கம்மியாக வரல. ஏன்னு கேளுங்க. இந்த உனக்குமே முன்னாடி என்னது டிஸ்பிளே படத்தை ஆடிட்டு எனக்கு அது எனக்கு தலைவலி கேஸ்னால கம்பெனி பொருளாக வேணுன்றதுக்காக இங்கேயே டாட்டாலே வந்து அந்த டிஸ்பிளே போல குட்டி டிஸ்பிளே அது வேணாமா? ஆனால் அது நம்மளுக்கே தான் கொடுத்துருவாங்க. அதுவும் நமக்கு ஒரிஜினலும் வந்துடும். அதுவும் அப்படியே மண்டியில எல்லாமே ஒரிஜினல் தான். அதோட ரேட்டு மட்டும் என்ன தெரியுமா? 30,000. அது ஒன்று மட்டும். ஏன்னா இவங்களுக்கு அது வேணும்னால தான் நான் வாங்குறேன். ஏன்னா லாங் ட்ரிப் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதெல்லாம் வேணும். அதே மாதிரி நார்மல் பேஸ்ல வந்து யூடியூப் ஒர்க் ஆகாது, ரன்னிங்ல ஒர்க்கே ஆகாது. ரன்னிங் இல்லாம நிப்பாட்டினா அதுவும் கொஞ்சம் ஒர்க் ஆகும். ப்ளூடூத் எல்லாம் ஒர்க் ஆகும். யூடியூப் தான் இவங்க வேணுமா? அதனாலக்குனே நான் வந்து 30,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்கேன். நியாயமா எல்லாம் வேணும். காருனா எல்லாமே இருக்கணும், எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான். நம்ம கார் எப்படி இருக்கு, எப்படி அலையிறோன்றதை பார்ப்பீங்க. ஆல்ரெடி காரெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது அலையிற வீடியோ. ஓகே, அகைன் வந்துட்டாங்க ஆதார் கார்டு கொடுக்கறதுக்கு. அதனால தான் அப்பா செம்மையாக இருக்குதுப்பா. என்ன பண்ணுறது, ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் புக்கு, அது இது. ஐயோயோ என்னென்ன டென்ஷன். இந்த கார் வாங்குறதுக்குள்ளே பைத்தியம் முடியுது எனக்கு. எத்தனை பேர் விசாரிக்கணும், அதில் இதில் எல்லாமே பண்ணி ஆக்சுவலாக வந்து நான் வந்து இதுக்கப்புறமும் நான் செகண்ட் ஹேண்ட் எடுக்கக்கூடாது எந்த பொருளுமே அப்படின்றதுக்காக தான் வீட்டில் வந்த ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின். அகெயின் வந்து மறுபடியுமே ஒன்று சொல்லிக்கிறேன். செகண்ட் ஹேண்டுக்கு தான் நாங்கள் போனோம். என்னன்னா நான் ரீஜர் ஷோரூம் போனோம் செகண்ட் ஹேண்டு. அதுவே 8 லட்சம். உண்மையாலுமே சொல்லணும்னா எது கிரிட்டா எடுத்து மாட்டாங்க. கிரிட்டா செம்மையாச்சு, பல்காச்சு, ஒயிட் கலர். ஐயோ ஒயிட்டா அப்படின்ற மாதிரி ஆயிட்டேன் நானு. ஒயிட் வந்து கலர் வந்து அழுக்காயிடும்ன்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணாங்க. ஒயிட் எடுக்காதீங்களா, இப்போ லுக்கு கொடுக்கும். ஆனா வந்து அது மாதிரி கார் எதுக்கு இப்போ எங்க இது பண்ண போறீங்க, இருக்கிற கார் என்ன பண்ண போறீங்கன்றதுக்கெல்லாம் வரும் வீடியோ. நான் ஏன் இப்போ கார் எடுக்கிறேன் அப்படின்னா என்னால் வந்து லாங்காக போகணும். இப்போ நான் மும்பை போகணும். எனக்கு நான் மும்பை போகணும். மாசத்துல ஒரு வருஷத்துல ஒரு வாட்டி தான் எங்கள் அக்காவெல்லாம் போய் பார்க்குறோம். ஃபேமிலியை பார்க்கணும், ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அதுக்கு வாட்டி எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு கோயில் தான் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதெல்லாம் வந்து இதுக்கு அடுத்த வீடியோவில் வரும். கண்டிப்பாக வரும். பண்ண போகிறோன்னே கோயிலுக்கு தான் போகணும்னு ஒரு ஆசை. கார் எடுத்துட்டு கோயிலுக்கு போகணும். இந்த வாட்டி வந்து செகண்ட் என்ன 2 பேரும் இருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க. 2 பேருமே வாங்கணும். எங்களுக்கு 2 பேருமே நாங்கள் நிற்கணுன்றதுக்கு மாற்றி சர்ப்ரைஸ்லாம் பண்ணிக்க வேணாம், நம்ம வந்து டேரெக்டாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து 2 பேருமே நம்ம முன்னாடி நிற்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. இவ்வளோ தூக்கி அந்த காலை வச்சு வைக்கணும்னு ஆசை. இதெல்லாம் வந்து நம்ம நிறைவேற்றணும். அதனால வந்து 2 பேருமே கஷ்டப்படுறத காட்டுவோம் அப்படின்றதுக்காக தான் நான் காட்டுறேன். கார்ல அந்த அச்சு வைக்க மாட்டேன். ஏன்னா வந்து புது கார்ல வந்து கால் தடம் கை வைக்கலாமான்னு அப்படிலாம் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து நாங்கள் வந்து ரொம்ப அலைஞ்சி கிழிஞ்சி வாங்குறோம் இல்லையா, அந்த கஷ்டத்தெல்லாம் காட்டு. எப்படிலாம் காசு ஒரு வாட்டி தான் நம்மளுக்கு வாட்டி நான் எல்லாம் எப்படிலாம் காசு வைக்கிறேன், எப்படிலாம் எடுக்கிறேன் அப்படின்றத டீட்டெயில். இது வந்து உண்மையாலுமே சொல்கிறேங்க. லோனில் போகுது. அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி கடன் வாங்குறேன், எப்படி காசு கட்டுறேன். இப்போ அதெல்லாமே நீங்கள் கட்டிடுறேன். 50,000 வந்து அது வந்து எங்களோட தனிப்பட்ட இன்கம். அடுத்து எனக்கு 1,05,000. அதை நான் எப்படி புரட்டுறது இன்னும் வரைக்கும் எனக்கு ஐடியா இல்லை. அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. நான் என்ன பண்ணுவேன், எப்படி காசு எடுப்பேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா, நான் வந்து கஷ்டப்பட்டு வாங்குகிறோம். ரொம்ப கஷ்டப்படுறோம்னா ரொம்ப 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 கஷ்டப்படுறோம். காலைன்னு சாப்பிடல. உண்மையாக சொல்லணும்னா ஏன் அது நீங்கள் சாப்பிட்டே வரலாம் இல்லை. நம்மளுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து மரியாதையாக கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்கள்ட்ட ஃபஸ்ட் நம்ம காப்பாற்றணும். அதுக்காக தான் அப்லோட் ஆகாமல் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. லோன் செகண்ட் ஹேண்ட் கார் ஈஸியாக நீங்கள் வாங்கிடலாம் அப்படின்னாலே நம்மளுக்கு லோனு
அது நீங்க ஏன் அப்படி சொல்றீங்கன்னா அது ஒரு தனிப்பட்ட இன்கம். அதை மாதிரி மெயினாக வந்து செகண்ட் ஹேண்டில் கூட எடுத்துடலாம். இந்த லோன் போட்டு புதுசு எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. நான் நினச்சேன் புதுசு கூட சீக்கிரமாக எடுத்துடலாம் அப்படின்னு. எடுக்கலாம், அப்பதான் தெரியுது காசை தண்ணி மாதிரி ஊத்துறவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க தெரியுமா? அப்போ அந்த ஸ்பாட்லேயே 8 லட்சம் கட்டினா எடுத்துடலாம். நம்மள மாதிரி ஆளுங்களெல்லாம் வந்து லோன் போட்டு எடுக்கிறதுக்கு நான் வந்து மேலே 30,000 ரூபாய் வந்து டிஸ்பிளேக்கு போடுறேன். அது போக நான் வந்து வட்டி முதலும் சேர்த்து எனக்கு 10 லட்சம் இந்த கார் டோட்டலாக வந்துடும். ஸோ எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. என்னால் முடியல, எல்லா காசையும் திரட்டி ஜீரோ அக்கௌண்ட் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து சன்ரூஃப் மேலே ஓப்பன் ஆகும் தெரியும்ல, மேலே காருக்கு சன்ரூஃபுக்கு தனி கார் எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, அது ஒன்று பெனிஃபிட். அதே மாதிரி கார்லாம் அப்படியே ஸ்மூத்தாக இருக்கு. அதே மாதிரி டீசல்லாம் குறை சொல்லாதீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்னொன்று சஜஸ்ட் டீசல் சீக்கிரமாக ஸ்டாப் ஆக போகுது, அது ஒன்று சொல்லாங்க. இன்னும் ஒன்று சொல்லிக்கிறேன், டீசல் வந்து சத்தம் கேட்கும்னாங்க. நீங்கள் வந்து நீங்கள் என்ன இதுவாக ஓட்ட போறீங்க, இந்த ஓலா அவங்கலாம் வந்து ஓட்டலாம். ஏன்னா அவங்க டெய்லி வண்டி எடுப்பாங்க. ஒரு நாள் வண்டி எடுக்கலனாலுமே ஒரே நிமிஷம் வந்துருக்காங்க பேசணும், போயிட்டாங்களா. அப்புறம் வந்து நமக்கு வந்து அதே மாதிரி டீசல் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாச்சும் எடுக்கணும். நாங்கள் வந்து சப்போஸ் எங்கன்னா எடுக்கல முடியல அப்படின்னா எங்களுக்கு கார் அந்த அளவுக்கு தெரியல. அதே மாதிரி ஒன்று சொல்லிக்கிறேன், குட்டி வந்து கார் ஓட்ட கற்றுக்கிட்டாங்க. எதுக்கு கார் ஓட்டாமே புது கார் எடுத்துட்டீங்க நிறைய பேர் கேட்பீங்க. அவங்க வந்து டிரைவிங் கிளாஸ்க்கு போயிட்டு ஓட்ட கற்றுக்கிட்டாங்க. அது வந்து நான் இன்னும் அந்த இடத்துல சொல்லலை, இது ஒரு குட் நியூஸாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆனாலும் இவங்க கார் ஓட்ட மாட்டாங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு இவங்க ட்ரைனிங் எடுத்தாலுமே டிரைவர் தான். நம்மளுக்கு அந்த கார்லேயே டிரைவர் தான் இருப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த டிரைவர் வந்து ரிலேட்டிவ். ஸோ அதனால் அவங்க எங்கே இருந்தாலுமே வருவாங்க. ஏன்னா 2 பேரும் லேடிஸ். ஸோ வந்து என்னதான் நம்ம வந்து பேண்ட் ஷர்ட் போட்டாலும் என்ன பண்ணாலுமே 2 பேருமே வந்து ஒரு லேடிஸ். நிறைய பேர் வந்து நீ அதுவா நீ இதுவா அப்படின்னு கேட்குற சொல்கிறேன். யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ட்ரெஸ் காஸ்டியூம் பிடிச்சிருக்கு, இவங்க போட்டிருக்காங்க. ஓகேவா? எனக்கு இது பிடிச்சிருக்கு போகும். எனக்கும் பேண்ட் ஷர்ட் பிடிக்கும், அதுக்கு நான் பையன் ஆகிடுவேனா? கிடையாது. நிறைய பேர் கேட்பீங்க, அதுக்காக நான் இந்த இடத்துல இதை பதிவிச்சுக்கிறேன். டிரைவர் தான் போடுவோம். நம்மளுக்கு நல்லா தாறுமாறாக நல்லா வண்டி ஓட்டுவார். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே புதுசு நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, செகண்ட் ஹேண்டில் எடுத்து லோன் போடுறதுக்கு அதில் ஒரு பக்கம் தலைவலி, அதில் ஒரு பக்கம் லோன் போடணும், கட்டணும். ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அதையும் நான் பார்க்கணும். வந்துட்டாங்களா? 1 minute. இப்போ வந்து நாங்கள் பில் போட்டிருக்கோம். நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்தோம்னு சொன்னோம் இல்லையா, எப்போ விசாரிக்க வந்தோம். அப்போவே வந்து நாங்கள் 10K கட்டிட்டோம். அதுக்கான ப்ரூஃப் இது. அதுக்கான ப்ரூஃபு 10K இருக்கும். இப்போ வந்து 40 கட்டினேன். மொத்தம் 50 கட்டியிருக்கேன். இப்போ வந்து ஃபுல்லாக நான் வந்து இது இன்னும் வந்து நாங்கள் இப்போ வந்து பில்லு போடணும், கட்டிட்டு முன்பணம் கட்டிகிட்டே வரணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். அதுக்கான பில் தான் இது. ஓகேவா? இப்போ அடுத்து ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க, அந்த ப்ரூஃப்லாம் காட்ட மாட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க. நிறைய பேர் நம்மளை வந்து நம்ம எப்படிலாம் வைக்கிறோம் அப்படின்றதெல்லாம் கேட்குறேன். சூடு அட்ரஸோட வருது தங்கம். இதை நான் இது பண்ணிவிடுவேன் தங்கம். சரி, ஓகே. ஃபஸ்ட்லேருந்து காட்டிக்கிட்டா தங்கம், அட்ரஸ் வருதுல்ல, அது அந்தளவுக்கு தெரியாது. சரி, ஓகே, இதெல்லாம் காட்டுறேன். ஓகே, இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என் அமௌண்ட் கட்டி அந்த கார் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இதில் போட்டு வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இப்போ அந்த கார் வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது, அவ்வளோதான். என் பேரில் வந்துச்சு காரு. வேறு யார் பேர்லையுமே நான் எடுக்கல, வேறு இப்போ யார் பேர்லையும் எடுக்க முடியாது. என் பேரில் எடுக்கல, எப்பவுமே குட்டி பேரில் எடுக்கிறீங்க. நிறைய பேர் விசாரிப்பீங்க, அதுக்குமே நிறைய பேர் ஒரு சில தற்கூறிங்களாம் இருப்பாங்க. எனக்கு வந்து எப்பவுமே வந்து என்ன அப்படின்னா, எனக்கு வந்து அந்த அளவுக்கு இது கிடையாது. என்ன சொல்றது, இது பேங்க் அக்கௌண்ட் இல்லை, அது எடுக்க முடியாதா? ஒரு 1000 ரூபாய் கொடுத்து யோசிப்பீங்க. ஒன்றுக்கே இங்கே மெயின்டைன் பண்ண முடியல, எதுக்குன்னு சொல்லி தான் எடுக்காமல் இருக்கேன். எடுப்பேன், ஆல்ரெடி கம்பல்சரி எடுப்பேன். அவங்க கார் இவங்க காரு நாங்கள் பிரிக்க மாட்டோம். நம்ம கார் தான் நம்ம எடுக்கிறோம். அதுக்கு தான் குட்டி ஏஞ்சல் பேர். நம்ம 2 பேருமே கார் தான். அதனாலதான் ஓகேவா? எல்லாமே வந்து நானுமே இது வந்து எனக்காகலாம் கிடையாது. இது பண்றது எல்லாமே அவளுக்கு தெரியும். யாருக்காகன்னு கேளுங்க. இவ ஓகே அப்படின்னா அது தாண்டி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். வண்டி எடுத்ததுமே நான் அந்த சென்னையில வந்து எதுக்காக இவளை பார்க்கணும், இவள்கிட்ட பேசணும், அதுக்காக. நம்ம வந்து புதுசா போல, இதுக்கப்புறம் பண்றது எல்லாம் புதுசு. அப்போ ஓகே, எனக்கு கார் கற்றுக்கொடுல குட்டிமா, அது ஓகே தான் நீ எடுத்தது. அதை நான் எல்லாருமே வந்து தயவு செய்து வந்து எவ்வளோ செகண்ட் ஹேண்ட் நீங்கள் எடுக்கிறீங்களோ, எவ்வளோ லாஸ் பண்ணுறீங்களோ அதோட பெஸ்ட்டாக மேலே காசு போட்டு தெரியும். நல்லா ஓட்டிங்கன்னா புதுசே எடுத்துக்கோங்க. ஏன்னா 8 லட்சம் உங்கள் கார் விசாரிக்கும். டென்ஷன் ஆகிட்டு நான்
நானே செகண்ட் ஹேண்ட் பார்க்கும்போது 8 லட்சம் 9 லட்சம் சொன்னாங்க. அதே 10 லட்சம் நான் அங்கே போகிறதுக்கு நான் இங்கே போட்டுக்கலாம். தேவை சன்ரூஃப் மேலே ஓப்பன் பண்ணுறது தான் வேணும் எனக்கு. இது மெயின் டிஸ்பிளே நமக்கு புக் பண்ணுறது எல்லாம் வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்மளோட கார் வரப்போகுது. வரும்போது காட்டுறேன். ஷோரூம் காட்டு பேக் சைடில் இல்லை ஆஃப் பண்ணிவிட்டு பேக் ஃபுல்லாக சொல்லு. இதுதான் நம்மளோட ஷோரூம். நல்லா வரவேற்புலாம் கொடுத்தாங்க. வெளில போய் பார்ப்போம். நம்மளோட ஷோரூம் இதான். நீ எடுத்துக்கணும், அதெல்லாம் எடுத்துக்கணும். இதுதான் ஷோரூமு. காரெல்லாம் நிற்கிதா? இதுதான் எடுக்கலான்னு ஒரு ஸ்டார்டிங் ஒரு பிளானில் இருந்தேன். செம்ம ரேட்டு. அதுதான் வேணான்ட்டு வந்துட்டேன். ஓகே, நம்ம கிளம்புறோம். அப்ரூவல் ஆயிடுச்சு, போயிட்டு வரும். இது பார்த்தீங்களா? ஆனால் இந்த கார் கிடையாது, பஞ்சி. இப்படிதான் இருக்கும் காரு. இப்படிதான் இருக்கும். நம்மளுக்கு வரல, வெளில நின்றுடுச்சா, அதனால காட்டுறேன். காரே ரொம்ப ரெட்டு நம்மளுது. ஓகே, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். அலைய இதுதான் என்னன்னா நம்மளோட கார் ஷோரூம் பார்த்துட்டீங்களா? அடுத்து என்னன்னா நான் வந்து என்னோட காரை விற்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காருக்கு அலைஞ்சு ரொம்ப டயர்டாயிட்டோம். காருக்கு ரொம்ப அலைஞ்சு டயர்டாயிட்டோம். சாப்பிட வந்திருக்கோம். என்ன சாப்பிட்றோம் அப்படின்றத பார்ப்பீங்களா? சப்பாத்தி, பாயாசம். பாவம் பாப்பா ரொம்ப டயர்டாயிட்டான். கார் வாங்குறதுன்னா சும்மா கிடையாது. அதுவும் புது கார் வாங்குறதுலாம் சும்மா இல்லை, சரிங்களா? ரொம்ப அலையணும், ஓடணும், ஒடியாரணும். அது போக ரொம்ப கஷ்டப்படணும். அதான் இம்பார்ட்டன்ட். ஒரு நாள் 2 நாள் ஃபுல்லாக ஒரு வாரமாக அலைஞ்சிட்ருக்கேன். பசி பட்னிமா தெரியுமா உங்களுக்குலாம்? செகண்ட் ஹேண்ட் ஈஸியாக வாங்கிக்கலாம், ஆனால் அந்த புது கார் வாங்குறது தான் ரொம்ப கஷ்டம். ஓகே, சாப்பிடட்டும், பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க, சாப்பிட்டு வந்துடுறோம். பசி தாங்கலை. ஓகேவா? சாப்பிடு பாப்பா. இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு வந்து கார்லாம் வந்து இது பண்ணுவாங்க இல்லையா, சேங்ஷன் பண்ணுவாங்க இல்லையா லோனுக்கு. என் பேரை கண்டாதுன்னா அதெல்லாம் சொல்லக்கூடாது. இங்கேனா சைன் போடுறாங்க. 60 பேப்பர் கிட்ட சைன் போடணுமா? இவங்க பேரில் தான் கார் வாங்கணும், குட்டி பேரில். நல்லபடியாக இது சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சோசியல் மீடியா எல்லாருக்கும் ஒரு ட்ரீட் ஒன்று, ட்ரீட்லாம் இல்லைப்பா, ஒன்று நிறைவேற்ற போகிறேன். அது என்னன்னா நம்ம அனாதர ஆசிரமத்தில் போயிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்க போகிறேன். இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும், கண்டிப்பாக வரும், பாருங்கள். சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இங்கேனா ஸோ கண்டிப்பாக வந்து கார் வாங்கினது நெக்ஸ்ட் வீடியோ. அதான் எங்கே போடுறதான் சேருக்கு இல்லையா? இடமே கிடையாது முதல்ல சேரு போடுறது. இந்த காருக்கு நாங்கள் அலையாத நாட்கள் இல்லை. எவ்வளோ நாள் அலையிறோன்னு பாருங்கள். இது வந்து டே 2வா? ஆனால் ஆல்ரெடி முன்னாடியே கார் பார்க்கறதுக்குலாம் போயிட்டோம். ஆனால் வீடியோவில் வந்து டே 2ல் இருந்தால் காட்டுறோம். இது வந்து எங்கள் வீடு, ஏஞ்சலோட வீடு. இவ்வளோ சைன் போட்டு என் பேர் நானே மறந்துடுவோம் போலீங்க. வீடியோ எடுக்கிறேன், இது பார்க்கணும், வெயிட் பண்ணு. சும்மாவே நான் இங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க பேரே மாத்திட்டீங்கன்னா பேரே சண்டே வீட்டுக்கு பேரே எடுத்துட்டீங்கன்னா அவ்வளோ. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஷாப்பிங் பண்ண வந்திருக்கோம். எதுக்கு இந்த ஷாப்பிங் அப்படின்னா, நம்மளோட கார் வாங்குறோம்ல, அதுக்கு வந்து மேலே டிஷர்ட் மாதிரி ஏதாச்சும் எடுக்கலாம். இதில் ஸ்டுடியோவில் ஓகே பார்க்கலாம். எல்லாம் வேற என்னென்ன பண்ணுறாங்க தெரியுமா ஷாப்பிங்கன்ற பேரில்? 500 ரூபாய்க்குலாம் நம்ம எடுக்க முடியாது. ஒரு ட்ரெஸ்ஸு முடிஞ்சிடும் போல 500 ரூபாய்க்கு. நல்லா இருக்கா? காய் என்ன பாருங்களேன், பேக் மாட்ட விட்டுட்டு இப்படிலாம் என்ன பண்றாங்க. வருது கீழே சாப்பிடுறான். என்ன
லிஃப்ட்ல வந்து சாவ அடிக்கிறாங்க. லிஃப்ட் டிஃப்ரெண்டா இருக்கு. மேல பார்த்தாலும் தெரியும், கீழே பார்த்தாலும் தெரியும். ஓகே இது வந்துட்டோம் ஒரு வழியா. பாப்போம் இருக்கு மாதிரி பாருங்களேன். இப்போ எனக்கு எடுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். பார்ப்போம். அடுத்த ஃப்ளோர் பண்ணிட்டாங்க. எவ்வளோ எடுக்கிறாங்க தெரியும். இங்கே வருங்க. கடையாக ஏறுறதே எனக்கு வந்து ஒரு பொழப்பாயிடுச்சு. பார்ப்போம் என்னதான் எடுக்கிறாங்க ஃபைனலாக அப்படின்ட்டு பார்ப்போம். இங்கே பாருங்க திட்டிட்டு ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணா அழுக மூக்கால. வாங்கிட்டேன். எனக்கு வா. பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் வாங்கியாச்சு. என்னடா இவங்க கையில் எடுத்துட்டு வராங்கன்னு நினைக்காதீங்க. கவருக்கு 10 ரூபாய், அதனால வாங்கல. ஓகேங்களா, வண்டியில வச்சுக்கலான்ட்டாங்க. முன்னாடி பார்த்துப்போம். இவ பாத்தீங்கன்னா டே எத்தனை தெரியல. கார் வரதுக்கு முன்னாடி இவ என்ன பாடுபடுத்துறா கைஸ். என்னன்னா தெரியுமா வாங்குறா காருக்கு. இங்க பாருங்க, கிலோ வாங்குறாங்க மேடம், ட்ரெஸ் வாங்குறாங்க. என்னதான் பண்ணுவாங்கன்னே தெரியல. எல்லாம் கேட்டு அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கா. ஒரு பொருளா வாங்கிட்டு இருக்கா. கார்ல வைக்கும் போது நாங்க வந்து நம்ம கார் பாத்தீங்கன்னா அங்க நிக்குது. ஆனா வந்து நம்மளது இல்ல, நம்மளது ரெட்டு, அது வந்து அந்த கலர். ஸோ வந்து ஓகே வாங்கிட்டு பார்ப்போம். நாங்கள் அப்பா கார் ஷாப்பிங்ல எனக்கு எவ்வளோ செலவாகுது தெரியுமா? சொன்னா எப்படி தான் நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைப்பேன்னு தெரியல. பாக்குறதே ஒரு செலவு தான். ஆமா, வாங்கினதே பெரிய செலவு. இதுல இந்த அம்மா இது ஷாப்பிங் பண்றன்ற பேர்ல என்ன சாவடிக்கிறா. இதனால அந்த கார்ல ஆல்ரெடி வந்து பில்லோ இருக்கு. அந்த பில்லோ வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் சொல்லல. அப்படி ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, நான் வந்து ஃப்ரண்ட் கேமரா வச்சுக்கிறேன். அப்படியே பேசிக்கோ நீ. ஏன் அப்படின்னா இவங்க தான் வந்து என்னன்னா புது கார்ல வந்து எப்படி இருக்கணுமா, புதுசா தான் இருக்கணும், பழசு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் தாட். ஐயோ ஐயோ ஐயோ, நான் சொன்ன அந்த பில்லோவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம இப்ப புதுசா ஒரு வீட்டுக்கோ போயிட்டோம் அப்படின்னா பழசு எல்லாம் விட்டுருவாங்க. புது வீடு கட்டினா அதுக்காக அந்த மாதிரி தான் இது வந்து. நான் புது கார் எடுக்கிறேன் அப்படின்னா அதுல வந்து பழைய பொருள் எதுவும் வைக்க கூடாதுன்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால தான் நான் வந்து இது புதுசாக வாங்கியிருக்கேன். அதே மாதிரி ஏன் வாங்கணும் அப்படின்னா கார் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெட்டு, அதனால பில்லோ கொஞ்சம் ரெட்ல இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் இந்த கலர் சூஸ் பண்ணேன். என்னோட ஃபேவரட்னே சொல்லலாம். ரெட்டு தாங்க வாங்கணும்னே ஆசை, அதனால தான் ரெட் வாங்கியிருக்கோம். அடுத்து என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன வாங்கியிருக்கணும் அதை காட்டு, அப்புறம் அதை காட்டலாம். இது அடுத்து என்னன்னா பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸு. ஓகேவா, பாப்பா இது. ஸோ வந்து காலர்லாம் வச்சு இந்த மாதிரி மாடல்லாம் போடணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால இதையும் வந்து அவளுக்காகவே நான் வாங்கிட்டேன். இது எதுக்குன்றத நெக்ஸ்ட் vlogல வரும். அப்படியே அவளுக்கு போடுறதுக்காக அப்படியே நானும் வாங்கிட்டேன். ஓகேவா, எனக்கும் சேர்த்து வாங்கிட்டேன். போட்ட உடனே நல்லா இருக்கும். ஓகேவா, 2 பேத்துக்குமே எடுத்துட்டோம். ஸோ நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு இதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து ஓகே, அதுல என்ன அப்படின்னா அது பிரிக்க கூடாது, அது நான் வாங்கியிருக்கேன். பாப்பா எனக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு பிடிக்கும், நான் அதை சூஸ் பண்ணேன். அது என்னன்றத நம்ம வந்து க்ளோஸ்ல பார்க்கலாம், அது நல்லா இருக்கும். இப்ப சொல்ல இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம காருக்காகவே அங்க மாட்டணும்ன்றத ஒரு இதுக்காக வாங்கியிருக்கா. இது வந்து என்ன ஒரு இது, நான் ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லிக்கிறேன். இதை நான் ஆல்ரெடி இப்போ ஆர்டர் போட்டிருக்கேன். ஃபோன்ல வேற ஆர்டர் போட்டிருக்கேன். கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி ஃபோன்ல ஆர்டர் பண்ணிட்டேன். கடையில இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கும் போது இதை வேற பாத்துட்டா. இல்ல எனக்கு வேணும்னு இதையும் வாங்கிட்டா. பரவாயில்ல, அதையும் கேஷ் ஆன் டெலிவரியில ஆர்டர் பண்ணிட்டேன். சரி விடு, நான் ஹாலில் கூட மாட்டிக்கிறேன் ஆர்டர் பண்ணதை. ஆனால் இது நம்ம காருக்கு மாட்டலாம். ஃபர்ஸ்ட் வரட்டும் ரெண்டுமே. அது லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு அவசரமா வாங்குறாங்க. மேடம் வாங்கிட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம இன்னும் கார் இதெல்லாம் வந்து கார் இன்னும் என் கையில வரல. அதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோவை நானு. ஆனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கார் வந்ததை தான் காமிச்சிருப்பேன். ஆமா, கார்ல எல்லாம் இதை வாங்கி வைக்கணும் அப்படின்றதுக்காக. அடுத்து வந்து என்னோட ஃபேவரட், என்னோட உயிர் அழகு அப்படின்லாம். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி நான் தான் இதை சூஸ் பண்ண போன உடனே இவங்க வேற எடுத்துட்டாங்க பார்த்துட்டு. ஆனா இதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் ஒன்று. இவங்களோட ஃபேவரட்
ஃபேவரட் என்ன சொல்கிறது, காடு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர்ல இருந்துச்சு. அது ஒருத்தவங்க வாங்குனாங்க, வாங்கிட்டாங்க. ஸோ நான் கேட்டதுக்கு அவங்களுக்கும் அதுதான் ஃபேவரட் கலர்னாங்க. எனக்கு அவங்களுக்குமே அந்த கலர் தாம்மா, அதனால கொடுக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கஷ்டமாயிடுச்சு. ஸோ பரவாயில்ல, நம்ம ஃபேவரட் கலர் தான் இல்லை, வேற கலர்ல எது எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு வந்துட்டு மனசு உடைச்சலோட வந்துட்டேன். சரி ஓகே, நானும் முடிஞ்ச அளவு கெஞ்சினங்க, தரல. நம்மளுக்கு என்ன ஃபேவரட் கலரா முக்கியம், காடு தான் முக்கியம். வேற ஒன்றும் இல்லை, நம்மளுடைய பிள்ளையார். இதுல வந்து ரெட்ல இருந்தது, கீழே காட்டு தெரியல. சூப்பரா. இது வந்து ஒரு மாதிரி லைட் கிரீன்ல இருக்கா. இது வந்து அப்பப்போ நம்ம வந்து நைட்ல போனோம் அப்படின்னா ஃபுல்லா இந்த கலர் அப்படியே மேல அப்சர்வ் ஆகும், அழகா தெரியும். ஆமா. ஸோ இதுல தான் ரெட்ல இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன் அப்படின்னா. அதோட பிரைஸ் அப்படியே கீழே காட்டேன். பிரைஸ், ஐயோ இது ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்களே, 400 ரூபாய். இது காட்ட முடியாது, அது எடுத்துட்டு இந்த இது ஒட்டியிருக்காங்க, இதுல இருக்கு அடியில. ஆமா, டேப் ஒட்டியிருக்காங்க. சரி விடு. இது கடவுள்து பில்லு இருக்குமே ஆல்ரெடி, மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு. பில்லு எங்கம்மா போட்டேன், பேக்கெட் வாங்கி போட்டணும். இரு, இந்த சாமி இது மட்டுமே வாங்குறதுக்கு எனக்கு எவ்வளோ தெரியுமா ஆச்சு. ஏன்னா அழகா இருக்காரு இல்லையா, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிள்ளையார்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோட ஃபேவரட் சாமினா அது வந்து பிள்ளையார் தான். வீட்லேயே பார்த்தீங்கன்னா பிள்ளையார்லாம் இருப்பார். இப்போ நான் போனேன் அப்படின்னாலே வருஷம் பிள்ளையாரும் வைப்பேன். ஏன்னா எனக்கு இன்னொன்னும் இருந்தது, பிள்ளையார்லேயே நிறைய டிசைன் இருந்தது. நமக்கு வந்து இதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, ஸோ அதனால் நான் வந்து இந்த பிள்ளையாரையே வாங்கிட்டேன். ஸோ நம்ம பாக்ஸில் போட்டு கொடுத்தாங்க, அதுக்கு தான். அவங்க இதை ஏதாச்சும் டேமேஜ் ஆகிடும் மடிச்சு அழகாக நாங்கள் வேறு பாக்ஸில் கேட்டவங்க, இதுக்குன்னே ஏதாச்சும் டேமேஜ் ஆகிடும்னு பாக்ஸ்லேயே அழகாக வச்சு அழகாக கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம அது காரில் ஒட்டுற வரைக்குமே நம்ம அதை பத்திரமா வைக்கணும். இன்னும் காருக்கு ஒன்று வாங்கலை, ஸோ வந்து அதை வாங்கணும். கம்மிங் ஜூனில் அதையும் வாங்கும் போது காட்டுறேன். நம்ம வந்து இது புது காருன்றதுனால எல்லாமே புதுசாக வாங்கணும். செகண்ட் ஹேண்ட் இந்த பழைய பொருள் எதுவுமே வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் எல்லாமே புதுசாக காருக்கு மட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ கார் வரதே நமக்கு நீட்டாக தான் வரும். ஸோ நமக்கு எதுவும் கச்சன்னு வைக்கவும் கூடாதுன்றதுனால தான் நான் வந்து எல்லாமே நீட்டாக ஒன்று நான் வாங்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இது எங்களோட ஆல்ரெடி அதிலே சொல்லியிருப்பேன், நம்மளாலே சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான். நம்ம இதுக்கு ஒரு உதாரணமாக நாங்கள் 2 பேர் இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குகிறோம். ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் என்ன போய்கிட்டே இருக்கு, வச்சுடுவேன். ஓகேங்க, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்தது என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். கார் எடுக்கிற வரைக்கும் இந்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் நான் காரை எடுக்கல, ஆனால் கார் எடுத்தது தான் ஃபர்ஸ்ட்டில் வரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன வாங்குறேன்றதையும் நான் காட்டுறேன். ஓகேவா? பாட்டியோட அந்த இது வேணும். பேங்க் வந்திருக்கோம், செம்ம கூட்டம், தலைவலி. காலையில் 10 பஸ்ஸையும் வந்து பேங்க்கில் உட்காந்துருக்கோம். நீங்கள் சொல்வீங்க இது வந்து யூடியூப் இன்கம்மான்னு. என்னோட நகை மட்டுமே, என்னோட நகைன்னு கூட கிடையாது, இவங்க நகை வச்சு எங்களுடைய பாட்டியோட நகையும் வச்சு கிட்டத்தட்ட 1 லேக் ரெடி பண்ணியிருக்கேன். மிச்சம் வந்து 1 லேக் வந்து ரெடி கேஷில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? காட்டுறோம், அதெல்லாம் போவோம். ரெடி கேஷில் கொடுத்துட்டேன். இப்போ 1 லேக் தரட்டேன். எப்படின்னா நகை வச்சு யூடியூப் சேலரியோ. எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, எச்சக்கலைங்கெலாம் இருக்காங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ண, இந்த லைவில் உட்காந்து பிச்சை எடுக்கிற காசா இதெல்லாம் அப்படின்னு கேட்பீங்க. பிச்சை எடுக்கிற காசு ஒன்றும் உங்களுக்கு 10,000 20,000 30,000 1 லட்சம்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? சும்மா ஒரு நம்மளால் முடிஞ்சது 200 ரூபா 100 ரூபா 20 ரூபா அப்படி தான் கொடுப்பாங்க. அதில் கூட கார்லாம் வாங்கிடும். 1 லேக் உங்களோட நகை வைக்க வந்து மாற்றிடுங்க. 1 லேக் நகை வைக்க வந்திருக்கோம். ஸோ பார்ப்பீங்க. 2 hours later. பார்த்தீங்களா எவ்வளோ நேரம் திரும்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து பேங்க்கில் வச்சா வட்டி கம்மியாக இருக்கும்னு வந்தால் ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறாங்க. 2 மணி நேரம் ஆச்சு வந்து. 10:30க்கும் நம்ம இங்கே வந்தோம். டைம் இப்போ 10:12. நாங்கள் அடுத்து காருக்கு அங்கே போகணும். இங்கே என்னடா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். 12 போகுது, 11. அடுத்து காருக்கு போகணும். இந்த அமௌண்ட் எடுத்துக்கிட்டு நாங்கள் அங்கே போகணும். ஆர்டிஓ ஆஃபீஸ் போகிறதுக்காக வர சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் பண்ணணும். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆர்டிஓ அவங்க போவாங்க, நான் போயிட்டு ப்ரூஃப்லாம் கொடுக்கணும். அப்படியே வரும். இந்த vlogல எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்கள். 10-15 நாள்லாம் நாங்கள் அலைஞ்சிட்ருக்கோம். உங்களுக்கு ஈஸியாக நினச்சிப்பீங்க கார் வாங்குறதுன்றது.
10-15 நாள் சாப்பிடாம கொள்ளாமல் அங்கேயும் ஒரு தெரிஞ்சு மாசமே ஆயிடுச்சு. 1 மாதம் ஆயிடுச்சு. ஒரு மாசத்துக்கு முன்னாடிலேருந்து இது பண்ணிட்டேன். ஆமாம் பண்ணிட்டே தான். ஆனால் வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஈஸியாக எடுக்கலாம் நீ செகண்ட் ஹேண்ட்லேயுமே வாங்கினாலுமே ஈஸி கிடையாது. நிறைய பேர் அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஈஸி அப்படின்னா நான் செகண்ட் ஹேண்டில் பார்த்தேன். எவ்வளோ அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வந்து 8 லட்சம் அந்த காரு. கிரிட்டா கார் பார்த்தேன், ஹோண்டா கிரிட்டா. 8 லட்சத்துக்கு எவ்வளோ கட்ட சொன்னாங்க? 4 லட்சம் கட்ட சொன்னாங்க ரெட்டி கேஷு. நான் கூட நினச்சேன் நிறைய பேர் வந்து 20,000 கட்டலாம், 10,000 கட்டலாம் அப்படின்னா அப்படிலாம் கட்ட முடியாது. எல்லாருமே காரே எடுத்துக்கலாம். ஆனால் வந்து கஷ்டம் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. கஷ்டம் அந்த 8 லட்ச ரூபாய் நினச்சா எடுக்கலாம். செகண்ட் ஹேண்ட் கார் எடுக்கிறதுக்கு நம்ம புதுசாக எடுத்துடலாம். எதுக்கு அப்படின்னா எடுத்துரும். எவ்வளோ கஷ்டப்படுறேன். இன்னும் நிறைய பேச வேண்டியதெல்லாம் இருக்குது, நிறைய பேருக்கு பதிலடி கொடுக்கறதுலாம் இருக்குது. பார்க்கலாம். சாப்பிட்டு போகலாம். வரியா சும்மா இருக்கிறல அப்படியே வெளியே போட சொல்லி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வச்சுக்கோ போகலாமா? பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ போயிட்டு காருக்கு கட்டணும் 12:30. அதுக்கு முன்னாடி காலையிலேருந்து நான் சாப்பிடல. 9 மணிலேருந்து இட்லி கூட சாப்பிடல. ஸோ அதுக்காக சாப்பிட்டுட்டு அப்படியே டைரெக்டாக காருக்கு போயிடலாம் அப்படின்னு இருக்கும். சாப்பிட்டுருக்கோம். சாப்பிட்டுட்டு அடுத்த அலைச்சி இருக்கு. தெம்பாக சாப்பிட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிறோம். எப்போ வந்தாலும் டீ குடிக்கிறோம். எப்போ வந்தாலும் டீ குடிக்கிறது பரவாயில்ல. ஷோரூம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். புதுசாக எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை தனித்தனியாக வந்துப்பாங்க அப்படியே கொடுத்தாங்க. எண்ணிக்கை என்னப்பா அந்த மாதிரி கொடுக்கல, தனித்தனியாக கொடுத்தாங்க எண்ணிக்கை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கேஷை கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி அப்பப்போ வந்து நம்ம வந்தோம் இல்லையா, அப்போல்லாம் எடுத்தோம் இல்லையா, அப்போல்லாம் வந்து 50,000 அப்புறம் இருக்கிற காசு அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ வந்து மறுபடியுமே நகை வச்சு 1 லட்சம் வச்சுருக்கோம். நிறைய தற்கூறிங்கெல்லாம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. இது என்னோட காசு, எங்களோட காசு, எங்களோட உழைப்பு. ஓகேவா? வேறு யாருதுமே கிடையாது. எங்களோடது, என்னோட உழைப்புன்னு இல்லை, எங்களோட உழைப்பு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து நம்ம காசு கொடுக்கறது இதெல்லாம் காட்டுறேன். ஏன் நான் வந்து பேங்க்கில் இருக்கிறதெல்லாம் எடுத்தேன் அப்படின்னா நிறைய பேர் நம்ப மாட்டீங்கன்னு எடுத்தேன். ஓகே பாருங்க. நகை கூட எங்களுது இல்லைங்க, எங்களுதோ வச்சோம் எங்கள் கிராண்ட் மதர் கூட தான் வந்திருக்காங்க. ஓகேவா? நம்ம கார் கலர் பார்த்தீங்களா பின்னாடி நிற்கிது, ஆனால் கலர் இது கிடையாது, வேற கலர். வேணா பிளர் பண்ணிப்பேன். ஆல்ரெடி இந்த மாதிரி 4 ஷீட் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் அப்பப்போ வரும்போது காசு கட்டிக்கிட்டே இருப்போம். 50,000, 20,000. இப்போ வந்து 1 லட்சம் கட்டணும். அப்போ வந்து வீட்டில் இருக்கும்போது 60 கட்டினேன். அது எல்லாத்துக்குமே நாங்கள் டீட்டெயில் கேட்டு வாங்கினா நம்ம வந்து சீட் கவரும் போட்டுடுறோம் புது காரில். போட்டே வாங்குகிறோம். இந்த மாதிரி தான் இருக்கும். குவாலிட்டி பார்க்க சொல்லி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆமாப்பா, பேரோட தான் வரும். ஆமாம். எனக்கு இது வந்து வேற எதுக்கு என்னால் போட முடியாது. அந்த வண்டிக்கு அந்த வண்டிக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சம் வாங்கலாம். இதில் ஃபோட்டோ எடுத்துட்டு இந்த மேனேஜர் நம்பரே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நாளைக்கு கார் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம தேவையானது எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்ட்டு பார்க்க போகிறீங்க. பாப்பா காட்டுவாங்க. சரியான தூங்கிட்டு இருக்கேன், எந்திரிக்க மாட்டேன். எந்திரி, ஏய் எந்திரி.
இன்னைக்கே தூங்கிக்கிறாங்க, நாளைக்கு காரில் ரவுண்ட் அடிக்குது. எந்திரி பாப்பா, இந்தா இங்கே பாரு என்ன பாக்ஸ், பெரிய பாக்ஸாக இருக்கு. இது என்ன பாக்ஸு? எந்திரி, இந்தா எந்திரிக்கிறியா இல்லையா? ஸ்வீட் பாக்ஸு, எந்திரி. ஸ்வீட் தான், எந்திரி. சீட்டா எந்திரி, எந்திரி. பாயாசம் 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 கேட்டுட்டு இருக்கா தூக்கத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சரவெடி. சரி சரி சரி, இது புஷ்பானம். இதெல்லாம் எதுக்குடா தீபாவளிக்கே இல்லை அப்படின்ட்டு நினைக்காதீங்க. சரி, கார் எடுக்கும்போது செம்மையாக வெடியோட இது பண்ணோம்ல, அதுக்காக தான் இதெல்லாம். இது மட்டுமே 1000 ஆயிடுச்சு. 1000 ரூபாய் பில்லு. தீபாவளிக்கு பட்டாசு கூட எனக்கு இவ்வளோ ரேட்டு இல்லை, கார் வாங்குறதுக்கு தான் செம்ம ரேட்டு. இதெல்லாம் வாங்கினோம். இதிலே போட்டு வெடிக்கும் போது நீங்கள் பார்ப்பீங்க, ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது அப்பாவுது வந்து ஃபோட்டோ வந்துருச்சு காரில் வைக்கிறதுக்கு. இதெல்லாம் கார் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கார் நாளைக்கு தான் போய் எடுக்க போகிறோம். இது எப்படியா? இது வந்து கனெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து கார் எடுத்துட்டாங்க, வாங்க நான் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம கார் எடுத்து தான் போனோம். இது எப்படி இருக்கு? அது ஸ்டிக்கர் எடுக்கணும், நம்ம டேப் இருக்குல்ல அதை எடுக்கணும் நம்ம. இது இந்த டேப்பியா? ஆமாம், இங்கே பாருங்க ஃபோட்டோ அவங்க டேடி, இது பின்னாடி முன்னாடி. ஸோ லைட்டிங்கோட தான் வரும். காரில் வச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு காமிப்போம். இதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஸோ வந்துருச்சு. அதுக்கு மட்டுமே 1500 ரூபா அந்த ஃபோட்டோ மட்டுமே. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அப்புறம் இந்த பட்டாசு இதெல்லாம் வாங்குறதுக்கு 1000 ரூபா. ஸோ கார் வர்றதுக்கு முன்னாடியே செம்ம செலவு எனக்கு. நேற்றுலேருந்து எல்லாம் வந்துருச்சு. பட்டாசுலாம் வெடிக்கும், பார்த்து பாரு. நல்லா இருக்கா? பார்த்து வச்சாச்சு. இதோட இந்த வீடியோ முடிய தான் போகுது. இதுக்கப்புறம் வந்து நாளைக்கு தான் வீடியோ தொடங்க போகுது. நாளைக்கு வந்து நம்ம மாலை வாங்கணும். மாலை வாங்கிட்டு இந்த மாதிரி பிச்சிரு மாலை வாங்குறது நாளைக்கு, கார் எடுக்கிறது எல்லாமே நாளைக்கு தான். புதன்கிழமை நல்ல நேரம் 2 மணிலேருந்து இருக்கு. பிரிச்சுக்கோ, 2 மணிலேருந்து இருக்கு நல்ல நேரம், ஓகேவா? 2 மணியில் இது வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. 2 மணிலேருந்து நாளைக்கு புதன்கிழமை நல்ல நேரம் தான். ஸோ நாங்கள் எடுக்க போகும்போது பார்ப்பீங்க. இப்போ இதெல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பட்டாசுலாம் சர வெடிலாம் வச்சு வெடிக்கணும், தெரிய விடணும். எப்படா வரப்போகுது அப்படி இதில் நினைக்கிறோம். ஆனால் முன்னாடியே கார் வீடியோ போட்டுருவோம். ஓகே, ஏன் இதை போட்டுட்டு அதை போகிறோம் அப்படின்னா, கார் வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணும்ல. ஏன் நாங்கள் கஷ்டப்படுறதையே ஃபஸ்ட்டில் போட்டுட்டோம், காரெல்லாம் சொல்லிட்டோம் அப்படின்னா கார் வீடியோ பார்க்க மாட்டீங்க. அப்படியே சர்ப்ரைஸாக இறக்குறோம். நிறைய பேருக்கு வந்து கார் தான் வாங்குறோம்னு யாருக்குமே தெரியாது. இது மாதிரி நம்ம யாருக்கிட்டையுமே இந்த வாட்டி எதுவுமே சொல்லலை. ஸோ நமக்கு நாங்கள் பீத்திக்கவும் இல்லை. ரொம்ப முக்கியமானவங்களுக்கும் நாங்கள் யாரையுமே அந்த அளவுக்கு கூப்பிடவும் இல்லை கார் எடுக்க போகிறதுல. ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்டானவங்க மட்டும் சொல்லியிருக்கோம். நம்மளோட ஃபேமிலி, ஆமாம், அம்மா, அப்புறம் அண்ணன், இந்த மாதிரி ஃபேமிலி, அப்புறம் எங்கள் அண்ணன் அண்ணி, அப்புறம் நம்ம ஆரஞ்சிட்ட அண்ணா, அந்த மாதிரி எனக்கு பிடிச்சவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றவங்கள மட்டும் இன்வைட் பண்ணியிருக்கோம். மற்ற நம்ம அந்த அளவுக்குலாம் யாரையும் கூப்பிடலை. ஸோ இருந்தாலும் ஒரு 4-5 பேர் இருந்தாலும் நமக்கு பிடிச்சவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக கூப்பிட்டு நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ண போகிறோம். ஓகேவா? நாளைக்கு கார் எடுக்கும்போது பார்ப்போமா? அடுத்தலாம் கார் டூர் கேட்டிங்கன்னா தான் அதில் என்னென்னலாம் வச்சுருக்கோம், என்னென்ன வாங்கணுன்றதெல்லாம் அதில் தான் பார்ப்பீங்க. நல்லா இருக்கா ஃபோட்டோ? 2 பக்கமும் வேற போட்டு வெடி வச்சு வெடிச்சு தெரிய விட போகிறோம். நாளைக்கு வெயிட் பண்ணுங்க. இந்த வாட்டி வந்து 2 பக்கமே எங்கள் அப்பா தான் வச்சுருக்கேன் சொன்னேன். ஏன்னா வந்து அப்பதான் நம்மளுக்கு தெரியல, நம்ம ஃபோட்டோ வைக்கும் போது எல்லாரும் சொல்லிகிட்டே இருந்தாங்கப்பா, இறந்தவங்க கூட வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்னு இவங்க வீட்டில் சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்கு தெரியல அப்போது. ஸோ தெரியாமல் நான் வச்சுட்டேன். இப்போ தான் தெரியுது அதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு இப்போ மாற்றிக்கிறேன். ஓகேவா? லைட் எரியும். ஸோ வந்து காரில் செட் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே, நாளைக்கு பார்ப்போம் கார் எடுக்கும் போது. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்துடும். என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். எங்கள் அப்பா போட்டோ பண்ணல, அதுக்காக
அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துடலாம். இன்னும் காரே வரல, இதெல்லாம் பார்க்கணும். ஆனால் வந்து கார் வந்தோடனே நாங்கள் அதெல்லாம் வைக்க மாட்டோம். அது ஒரு விளாகுன்னு இல்லை, கார்ட்டோர் கேட்டால் தான் போடுவேன். ஓகேவா, பார்க்கலாம். ஆனால் எனக்கு வந்து இது ஃபோனில் பார்த்தா இது கலர் கலராக இது அழகாக தான் தெரியும். ஆனால் நேரில் பார்க்கும்போது இதுதான் சூப்பராக. நேரில் பார்த்தா ஃபெதர்ஸ் நிறையா இருக்குது. நம்ம காருக்கு எது செட் ஆகுதுன்னு பார்த்து நான் மாட்டிட்டேன். ஐயோ, கார் வர்றதுக்கு முன்னாடி இவ பண்ணுற கூத்து இருக்குது. காருக்கு வைக்கிறது அதை வாங்குறா இதை வாங்குறா, ரொம்ப வாங்குறா காய்ஸ். புது கார் இல்லையா? இன்னைக்கு மட்டுமே நான் 2500 செலவு பண்ணிட்டேன். 2000 3000 செலவு. எதுக்குன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். என்னென்ன வாங்கினோமோ அதே மாதிரி நாங்கள் வந்து லோனுக்கு வந்து இது பண்ணோம் இல்லையா. இருங்க ஒரு நிமிஷம், ஃப்ரண்ட் கேமரா வச்சுருக்கேன், ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரண்ட். இவ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதெல்லாமே வாங்கிட்டோம். என்ன சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த கார் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப கஷ்டம் பாருங்க, தலைவலி உடம்பு முடியாம இருக்கா. ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு எவ்வளோ நேரம், இன்னைக்கு டைம் பார்த்தீங்கன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. காலைல வந்து நான் பேங்க்குக்கு, அதோட இப்பதான் வீட்டுக்கு வரேன். டைம் பாத்தீங்களா? 10:41 நைட்டு 11 மணின்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிடல இன்னும், நான் தலை கூட வரல, இப்படியே தான் இருக்கேன் இன்னமும். நான் அலைஞ்சி. அதே மாதிரி என்னன்னா, அந்த பேங்க்குக்காரங்களுக்கு நம்ம கமிஷன் கேக்குறாங்க, அவங்களுக்குமே காசு கொடுத்தோம். ரொம்ப லோனுக்கு அங்க இங்கன்னு அலைஞ்சி டயர்டாயிட்டோம். நாங்க ரொம்ப டயர்டாயிட்டோம். இப்ப வந்து நம்மளுக்கு வந்து வண்டி வந்து புதன்கிழமை வரப்போகுது. நல்ல நேரம் பார்த்தோம், நல்லா இருக்கு, நம்ம எடுக்கிறோம். சோ வந்து நீங்க ஆல்ரெடி வீடியோல எல்லாம் பாத்துருப்பீங்க. நான் கார் வராத போதுல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்கு தெரியாது, ஆனா சத்தியமா காரே வரலங்க. இன்னும் நாங்க உண்மையுமே காரை பார்க்கவே இல்லை. நம்மளோட கார் வந்து ரெட் கலர். ஸோ கார் பார்க்கல நாங்க. அது ரெட் கலர் இல்லாம வேற மாடல்லாம் நாங்க பார்த்தோம். அது மாதிரிதான் இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க, நம்மளும் லாங் டிரைவ்லாம் போ. கார் வாங்குறதுக்கு முன்னாடியே நாங்க என்னெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா, காருக்கு வைக்க வேண்டிய தலகாணி இத கடையில போய் வாங்கினேன். அதுக்கு முன்னாடி நான் ஆர்டர் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி இதை ஆர்டர் பண்ண நான் நினைச்சேன் இது நல்லா வராதுன்னு, ஆனா சூப்பரா வந்து. அடுத்து வந்து தலகாணி, அப்புறம் வந்து காருக்கு இந்த வாசனைக்கு ஒண்ணு ரவுண்டா டிஃபரெண்டா வைக்கலாம் வண்டியில வச்சிருக்காங்க, எடுத்துட்டு வர சொன்னேன். அடுத்து வந்து காருக்கு வந்து பிள்ளையார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிள்ளையார் வாங்கியிருக்கேன். அப்புறம் அது மட்டும் இல்லாம வந்து இன்னொன்னு என்னன்னாக்கா, நம்ம வண்டி இதெல்லாம் இதுல வைப்போம். காருக்கு எல்லாம் வாங்கி வச்சுட்டு இவளோட வரல. அப்பாவுக்கு போட்டோ லைட் எரியுற மாதிரி போட்டோ நீங்க பாத்துருப்பாங்க முன்னாடி இதுல. ஆமா போட்டோ வேற, அதெல்லாம் வாங்கணும். அதெல்லாம் நாளைக்கு வரும். சோ அது அப்படியே டுமாரோ. எனக்கு இந்த லைட்ல வர போட்டோலாம் செய்ய அப்பவே அந்த கார்ல இருக்கும் போதே எனக்கு செய்ய தெரியும். அது எங்க கொடுக்கணும் எங்க வாங்கணும் அப்படின்லாம் எனக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலுமே அந்த காருக்கு வந்து மெயினா வந்து நான் செகண்ட் ஹேண்ட் கார் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா, ஓட்டி கத்துக்கிறதுக்கு தான் எடுத்தேன். செகண்ட் ஹேண்ட் கார்லயே நான் கெத்தான கார்லாம் எடுத்திருப்பேன், என்கிட்ட அமௌண்ட்லாம் இருந்துச்சு. வந்து என்னடா அந்த பழைய கார் அப்படிலாம் சொல்லாதீங்க, அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச காரு. இப்போ எங்களுக்கு அந்த கார் இல்லை, ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. வீடியோல காட்டணும்னு நினைச்சேன், மிஸ் ஆயிடுச்சு. சோ எனக்கு அந்த செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கும் போதே கெத்தாலாம் வண்டி வாங்க தெரியும். நான் ஏன் வாங்கல அப்படின்னா, நியூவா வாங்கினாங்க, அடிச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு நினைச்சோம். நான் நியூவா வாங்கணும்ன்ற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் செகண்ட் ஹேண்ட்ல சும்மா ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அதுமே நாங்க 2 பேருன்றதுனால சும்மா போயிட்டு வர்றதுக்காக, அங்க சும்மா போயிட்டு வர்றதுக்கு, டிராவல் பண்றதுக்கு, சும்மா ப்ரொமோஷன் அட்டன் பண்றதுக்கு, ஓட்டுற கத்துக்கிறதுக்கு, அதுக்காக தான் அந்த சும்மா ஒரு கார் வாங்கினேன். ஆனா வந்து புதுசா வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல மட்டும்தான் நான் வந்து என்னதான் கார் ஓட்ட கத்துனா நாங்க டிரைவர் தாங்க. ஆமா நான் கத்துக்கிட்டேன். அதே நிறைய பேர் சொல்றீங்க, என்ன ஓட்ட தெரியாதா டிரைவர் வைக்கிறீங்க. நான் வைக்கிறேன். எங்களோட ஒரு சொந்தக்காரங்க, உங்களுக்கு என்ன வந்தது, இவங்க அக்கா வீட்டு மாமா கூட வரலாம், நாங்க அவங்கள கூட்டு போலாம். சோ இவங்க அக்கா வீட்டுல ஃபேமிலி வந்தாங்க அப்படின்னா அவங்க மாமா ஓட்டுவாங்க. சோ அவங்களா டிரைவர்னு சொல்ல முடியுமா? நம்மளோட ரிலேட்டிவ் எல்லாருமே வரும்போது அவங்கவுங்க மாத்தி ஓட்டுவாங்க. அந்த மாதிரிதான் நாங்க டிராவல் பண்ண போறோம். ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து லாங் ட்ரிப். ஆனா எங்க போறோம்னு சொல்ல மாட்டேன். இப்பயே நான் வந்து எல்லாம் கார் வரல இன்னும். ஆனா சத்தியமா இவ கார் வராத முன்னாடியே கார் உள்ள வைக்கிற அந்த பொருள் மட்டுமே 3000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். சீரியஸாவே நீ சொல்றது போட்டோ மட்டுமே அது அதிகம். ஆமா போட்டோவே அதிகம். 1500 ரூபாய் போட்டோ மட்டுமே. ஆனா இது லைட்டிங்கோட கம்மியா கிடைக்குமான்னு சொல்லுங்க. ஆனா இது எங்க வீட்டு சைடான கம்மி கிடையாதுங்க, கிடைக்கல. உண்மையாலுமே 1500 ரூபாய் தான். அது மாதிரி நமக்கு வந்து கார்ல வர எல்லா பொருளுமே கம்பெனி பொருள் தான், ஒண்ணுமே வெளியே பொருள் கிடையாது. டாடா தான். டிஸ்ப்ளே மேற்கொண்டுமே கம்பெனி பொருள், கம்பெனி செட் HDல வரும். நான் வந்து அந்த டிஸ்ப்ளே மட்டுமே எவ்வளவு தெரியுமா போட்டிருக்கேன்? 30,000 ரூபாய்க்கு. அது வேணும் அடம் முடிச்சு சண்டை போட்டிருக்கேன். 30,000 ரூபாய்.
இதுவா தெரிஞ்சு கார் டோர் வேணும் அப்படின்னா சொன்னாதான் இது போடுவேன், வேற போட எப்போ மாட்டேன். வரும்னு தெரியல, மாத்தி மாத்தி வரும்ல. இது வந்து நான் கார் எடுத்துட்ட பிறகுதான் இந்த vlog அப்லோட் பண்ண போறேன். கார் நீங்க வந்து இதுல வேணும்னா என்ன பாத்திருப்பீங்க அப்படின்னா, நீங்க நிறைய பேர் சொல்லுவீங்க நீங்க உங்களுக்கு எங்க இருந்து காசு வருது எப்படி எல்லாம் வருது. நான் அதுக்காக அதுக்காக தான். காமிச்சிட்டேன். எங்க பாட்டி வந்தாங்க, அவங்களோட நகை பத்தது, நகை என்னோட நகை, வச்சோம். எங்களோட உழைப்பு. 2 லட்ச ரூபாய் முன்பணம் கட்டணும். எங்களோட நகையை வச்சு பாதி. ஆல்ரெடி 50,000 வந்து கையில இருந்தது. மிச்ச காசு வந்து காரை சேல் பண்ணிட்டேன். ஓகே, இதுல தெரிஞ்சுக்கோங்க. நகை வச்சேன் பாட்டியோட கார், எங்களோட காரை சேல்ஸ் பண்ணியாச்சு. அந்த கார் டீடைல் ஏதாவது வேணும் அப்படின்னா அப்புறமா நாங்க சொல்றோம் என்னென்ன ரொம்ப வேணும். கம்மியா தான் சேல்ஸ் பண்ண, இது வேணா நான் சொல்லிக்கிறேன். ஆமா, கம்மியிலேயே சேல்ஸ் பண்ண. தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுக்கறதுனால கம்மியா கம்மியா கொடுத்துருக்கேன். தான் கொடுத்தோம். மத்தவங்களுக்கு எல்லாம் அப்படி கொடுத்துருக்க மாட்டேன், தெரிஞ்சவங்க, அதனால நான் கம்மியா கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நகை வச்சோம். நகை வைக்கும்போது உங்களுக்கு காமிச்சிருப்போம் நாங்க எப்படி இந்த கார் இப்படிலாம் வாங்குறோம். இருக்க பாருங்க. ஒரு நாள் டிஃபரெண்டா இருக்கு தானே vlogல. எத்தனை நாள் அலைஞ்சோம்னா 1 மாசம் அலைஞ்சோம் அந்த காருக்காக. ஆனா நீங்க பார்த்தது கம்மி. கம்மியா பாத்திருக்கீங்க. லேட்டா எடுத்தோம். நான் 1 மாசமா வந்து இந்த காருக்கு அலைஞ்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் நம்மளால வீடியோ போட முடியல. சோ இதுதான் அந்த ரீசன். இதுதான் reason. சரி, ஓகேவா? நமக்கு வந்து நம்ம வந்து யாருக்கோ பயந்துகிட்டோ இல்ல நம்மள பத்தி இந்த மாதிரி இலக்காரமா பேசிட்டாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம் நான் வீடியோ போடல. சோ வந்து ஒரு மாசமா நாங்க அலைஞ்சிட்டு அதே இருக்கோம். மாதிரி யாரு சொன்னதுக்காகவும் நான் கார் எல்லாம் வாங்கல. நான் 1 மாசத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். சோ இது எனக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா இருந்ததுனால நான் வந்து இந்த இடத்துல அதை வந்து பிளஸ் பாயிண்ட் எல்லாம் கிடையாது. யாருக்காக நீ ஏன் சொல்ற? நாம வந்து புது கார் வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. நான் வந்து அதுக்காக தான் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினேன். வாங்க தெம்பு இல்லாமலாம் கிடையாது, சரியா? எனக்கு தெம்பு இருந்துச்சு. நான் ஓட்டி கத்துக்கிறதுக்காக வாங்காம இருந்தேன். எனக்கு ஆனா புது கார் தான் எடுக்கணும்னு அப்பவே நான் செகண்ட் ஹேண்ட் வாங்கும் போதே வெயிட்ட சொன்னேன், நான் புது கார் தான் எடுக்கணும். இவருக்கு டாப் ஓபன் வாங்கியிருக்கோம் நாங்க. அதை சொல்லு, மெயினா சொல்லு, சொல்றி. டாப் ஓபன் வாங்கியிருக்கோன்னு. சன்ரூஃபோட வாங்கியிருக்கோம் நாங்க. எனக்கு வந்து அப்பவே வாங்கணும்னு ஒரு ஆசை. அப்ப வந்து வாங்க முடியாம இப்போதைக்கு ஓட்டு கத்துக்கோ, அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டா. அதனால புது காரா இப்ப இறக்கிருக்கோம். ஓகேவா? ஓகேவா? சந்தோஷமா, மகிழ்ச்சியா? காரோட வீடியோ எல்லாம் பாத்திருப்பீங்க. ஓகேவா? இது வந்து எங்க சந்தோஷத்துக்காக நாங்க வாங்கிருக்கோம். கார் வாங்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம், எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்றத காட்டுறதுக்கு தான் இந்த vlog. எப்படி எல்லாம் அலையறோம் பாத்தீங்களா? டயர்டா. என்ன காசு உங்களுக்கு, என்ன யூடியூப் உங்களுக்கு, என்ன காசு எல்லாம் கிடையாதுங்க. மெயினா சன்ரூப் அத மாதிரி நான் எனக்கு எவ்வளவு பேர் திரும்ப தெரிஞ்சவங்க இருக்காங்க. யாருக்கிட்டயுமே நான் கையேந்தி ₹1 கொடுங்களேன் இந்த மாதிரி கார் வாங்கணும் அப்படின்லாம் கேட்கவே இல்லை. நான் 1 மாசத்துல இருந்தே சொல்லியிருக்கேன். நம்ம அண்ணன் கிட்ட கூட சொன்னேன். எல்லாரும் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்கப்பா. ஏதாவது வேணா சொல்லுங்கடா, கால் பண்ணுங்கடா. நம்ம என்னதான் வந்து சொந்த பந்தம் அப்படின்னு இருந்தா எல்லாம் கேட்டாங்க. நான் வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு மிட்டாய் அண்ணா கிட்ட எல்லாம் கார் கிராண்ட்மா அப்படின்னா எனக்கு அது வேற. ஆரஞ்சு மிட்டாய் அண்ணா கிட்ட எல்லாம் கேட்டேன், அண்ணா இந்த மாதிரி கார் எடுக்கலாமா, இந்த கார் ஓகேவா அப்படிலாம் கேட்டதுக்கு ஓகேடா பெஸ்ட் ஆயிடுறாங்க. அப்புறம் எங்க அண்ணா நீங்க கேட்டேன், அண்ணா இந்த மாதிரி எல்லாம் அவங்க கூட ஹெல்ப் ஏதாவது ஒண்ணா அண்ணன் கிட்ட சொல்லுங்க. அப்படி கார் வாங்கும் போது ரொம்ப விசாரிச்சுதான் எடுத்தேன். ஏன்னா இந்த கார் வந்து இப்ப வந்து லேட்டஸ்ட் மாடலாக நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நிறைய பேர் இந்த கார் வந்து அந்த பென்சில் கலர் மாதிரி ஒண்ணு அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இது பண்றாங்க. பென்சில் கலர்ல இருக்கும்ல, அத மாதிரி ரெட் கலர் வந்து அந்த அளவுக்கு லான்ச் ஆகல. சோ அதனால மட்டும்தான் நாங்க ரெட் கலர் எடுத்தோம். என்னோட ஃபேவரட் கலர், அதனால நான் எடுத்தேன். என்னோட வண்டி வந்து லக்கி. சோ அதெல்லாம் கூட அடுத்தடுத்த வீடியோல நம்ம பேசலாம். காருக்காகவே ஒரு பேசலாம், ஓகேவா? நாங்க வந்து இன்னைக்கு ஃபுல்லா அலைஞ்சிருக்கோம். நாளைக்கு அலையுமா இல்லையான்னு தெரியாது. நாளைக்கு அலைய மாட்டேன். இதுக்கப்புறம் டைரக்டா கார் தான் வாங்க போறோம். கார் தான் எடுக்க போறோம். வந்து இதோட முடிக்க போறேன். இதோட அலைச்சல் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கூட அலைச்சல். இதுக்கப்புறம் ஆர்டிஓ ஆபீஸ் போய் ஒரு நாள் வந்து ரெஸ்ட், தூங்கதான் போவோம். அடுத்தது வந்து தரமா புதன்கிழமை கார் எடுக்க போறோம். ஹாப்பினஸ்லோட இன்னைக்கு நாங்க தூங்க போறோம் சந்தோஷமா. இதுக்கப்புறம் நம்மளோட நாளைக்கு ரெஸ்ட். புதன்கிழமை நல்லா பார்த்து வச்சு நேரம் எல்லாம் பார்த்தாச்சு. நாங்க வந்து ஐரெல்லாம் கூட்டு வந்து பூஜை போட்டு தான் கார் எடுப்போம். அப்படிதான் எடுக்கணும். போடுறோம். நிறைய ட்ரீம் வச்சிருக்கேன், எடுக்கிறோம் அப்படி எடுக்கிறோம்னு. அதெல்லாம் நீங்க பாப்பீங்க, ஓகேவா? வெயிட் பண்ணி நமக்காக சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேவா? போலாமா? இது நிறைய பேருக்கு ஒரு பதிலடியாவும் இருக்கும், ஓகேவா? அவ்வளவுதான். ஆனா முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன். இது நீங்க நினைக்கிற மாதிரி யூடியூபோ இல்ல நீங்க பிச்சை எடுக்கிறீங்க அப்படின்லாம் நிறைய பேர் இந்த ரேட்டு, காரோட ரேட்ல இந்த டீடைல் எல்லாம் வேணும் அப்படின்னா பின்னாடி சொல்றேன். ஃபுல்லா டீடைலோட இருக்கு. நான் காசை கட்டினது வரைக்கும் சும்மா கிடையாது. உங்களுக்கு தெரியும் அந்த காரை பார்த்தாலே எவ்வளவு ரேட். நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பாத்துக்கலாம், தாராளமா பாத்துக்கலாம், ஓகேவா? எவ்வளவு டைப் பண்ணி பார்க்க முடியுமா பாத்துக்கோங்க. அதோட ரேட் உங்களுக்கே தெரியும். டாடா பஞ்ச் அட்வென்ச்சர் பிளஸ் எஸ் இப்போ வந்த மாடல், சரியா? ஓகே, பாய். எப்படி இருக்கு வீடியோன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். அதே மாதிரி என்ன சொல்லிக்கிறேன்னா, எல்லாராலையும் எல்லாமே முடியும், இவங்களால இது முடியாதுன்னு நான் சொல்லல. அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாராலையும் எல்லாமே சாதிக்க முடியுங்க. சொல்லாத்தெல்லாம் சொல்லுதுங்க ஒன்னொன்னுங்க. அதான் எனக்கு கோமா வருது. வேற ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே நல்லா இருப்போம்.
நாங்கள் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஓகே ஓகே, நாங்க யார் பேச்சுக்கும் வேணான்றது ஆசைப்படுறோம் இன்னுமே. ஆமா, எங்களுக்குலாம் அதெல்லாம் இல்லை, எங்களுக்கு ஆசை. நாங்கள் எல்லாருமே வந்து நீ வேணா சண்டைக்கு வான்ற மாதிரி இப்ப இழுக்குறாங்க. நிறைய பேர் வீவர்ஸ் போலியானு தெரியல. சரி, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நம்மளுக்கே போகாம தான் இருக்கு. அதுக்கே நான் ஃபீல் பண்ணல. ஓகே, டாடா பை பை. நெக்ஸ்ட் வீடியோல கார் பார்க்கலாம். எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் காரை பத்தின ஏதாச்சும் டீடைல்ஸ் வேணும், எந்த ஷோரூம்ல எடுத்தீங்க, எங்க எடுத்தீங்க, காரோட ஃபுல் பிரைஸ் என்ன அப்படின்றது ஃபுல்லா வேணும். காரோட ரேட்டு தான் உங்களுக்கு அவ்வளவு கொடுப்பாங்க. நீங்க அதெல்லாமே செக் பண்றதுக்குலாம் உங்களுக்கு அதிகமா வாங்கிடுவாங்க. நீங்க கார் கடையில போய் விசாரிச்சா உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போ காசு போயிட்டே இருக்கும், சீட்டு தண்ணியா போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி போயிடுச்சு இந்த எல்லாம். ஓகேவா? கண்டிப்பா விசாரிச்சு பாருங்க. ஓகே, Bye. பாய்.